வணக்கம் மக்களே, எங்கள் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் தட்டி வச்சுக்கோங்க. அப்படி பண்ணாத பட்சத்தில் காட்டு முனீஸ்வரர் கோயிலில் காடை முட்டை மந்திரிச்சு வைப்பேங்கிறத இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லிக்கிறேன். வழக்கமாக நல்ல தரமான ஹீரோயின் லிஸ்ட்டு கொடுத்துக்கிட்டு இருக்க நம்ம இன்றைக்கி வந்து ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு ஹீரோயின் பற்றி பேசலாம் அப்படின்ற காரணத்தினால சிட்னி ஸ்வினியை லிஸ்ட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இவங்க வந்து முதல்ல வந்து எவ்ரிதிங் செக்ஸ் அப்படின்ற ஒரு டெலிவிஷன் சீரிஸ் மூலமாக பயங்கர ஹிட் ஆனாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட்மேட்ஸ் டேலு, அப்புறம் வந்து ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துலேயும் நடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இவங்க வளர்ந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் ஹாலிவுட்டில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சைட் ரோல், அந்த ரோலில் வந்து குவென்டின் டாரன்டினோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாருங்க. அதுக்கப்புறம் இவங்க கெரியர் பிச்சுக்க ஆரம்பிச்சது தாங்க. அதுக்கப்புறம் எங்கேயோ போயிட்டாங்க. இவங்க வந்து இன்ஸ்டாகிராமை திறந்தாலே வந்துக்கினே இருப்பாங்க ஃபீல்டில். ஸோ வந்து இவங்களுக்காக ஒரு லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இன்றைக்கி வந்து அவங்களுடைய டாப் 5 சிறந்த மூவிகளை வந்து லிஸ்ட்டாக பேசியிருக்கோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட லிஸ்ட்டில் 5வது இடத்தை பிடிச்சிருக்குது இம்மாக்குலேட். 2024 வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நன் இருக்காங்க. நன்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும், அந்த கிறிஸ்டியானிட்டி மிஷனில் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்க ஒரு கன்னிகாஸ்திரியை தான் வந்து நம்ம நன் அப்படின்றத சொல்லுவோம். இவங்க வந்து இட்டாலியை சேர்ந்த ஒரு கான்வென்ட்டில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போது இது வந்து எங்கே இருக்குன்னா ஒரு கிராமத்து பகுதியில் இருக்குது. இந்த கிராமத்து பகுதியில் இவங்க எல்லாரும் வந்து ஒரு நன் நம்ம ஊருக்கு வராங்க அப்படின்றப்ப நல்ல வரவேற்பு, நல்ல ஒரு உபசரிப்புலாம் கொடுக்குறாங்க. இவங்க வந்து இந்த சந்தோஷமான தருணத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது இவங்க வீட்டுக்கு எப்போ போகிறாங்களோ, அது இவங்களுக்குன்னு ஒரு வீடு அலாட் பண்ணியிருப்பாங்களோ, அந்த புது வீட்டுக்கு போகும்போது அங்கே வந்து மர்மமான அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. இங்கேயிலேருந்து சூடு பிடிக்க ஆரம்பிக்கிற இந்த படம் வந்துட்டு பல சீக்ரெட்ஸ் வந்து ஒன்றொன்னா அந்த படத்தில் வெளியே வர ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக பயங்கர ஹாரராக இருக்கும் இந்த படம். இந்த படத்தில் நம்ம பென்னெட்டா பெர்கரோலி வந்துட்டு மெயினான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கிறதுனால நான் இந்த படத்தை பார்க்க போனேன். ஆனால் படத்தை பார்க்க போனதுக்கப்புறம் தான் தெரியுது, படத்தில் ஃபாதராக நடிச்சிருக்கிறது நம்ம அல்வாரோ மார்ட்டே. யாராவது அல்வாரோ மார்ட்டேன்னா நம்ம ப்ரொஃபஸருங்க மணி ஈஸ்ட்டில் அவரும் படத்தில் தெருக்கி விட்ருப்பாரு. ஸோ வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் தரமாக எடுக்கப்பட்ட படம் இது. இந்த படத்தை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து தாராளமாக பார்க்கலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து 6. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 4th பிளேஸை பிடிச்சிருக்குது த வாயர்ஸ். 2021 வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு த்ரில்லர் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிப்பா தாமஸ் அப்படின்னு ஒரு கப்பல் இருக்காங்க. இவங்க வந்து ஒரு நல்ல அப்பார்ட்மெண்ட்டுக்கு மூவ் ஆகணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் கனவாக வச்சுட்ருக்காங்க. அதே மாதிரி ஒரு நல்ல அப்பார்ட்மெண்ட்டில் வீடும் பிடிச்சி அங்கே போய் தங்குறாங்க. தங்க ஆரம்பித்த சில நாட்கள்லேயே வந்து இவங்க விண்டோ வந்து ஓப்பன் பண்ணாலே ஆப்போசிட்டில் இருக்க அப்பார்ட்மெண்ட்டில் நடக்கிற விண்டோவில் என்னென்ன தெரியுதோ அதெல்லாம் வந்து இவங்க விண்டோலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மீன்ஸ் வந்து இவங்க அடுத்தவங்க வீடு எட்டி பார்க்குறாங்க, சிம்பிளாக ஸ்பையிங் ஆனதர்ஸ். இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்க சமயத்தில் அந்த ஆப்போசிட் அப்பார்ட்மெண்ட்டில் நடக்கிற ஒரு சில சம்பவங்கள் அடுத்தடுத்து பெரிய பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்துதுங்க. இதை தொடர்ந்து வந்து ஒரு தொடர் மாதிரி இந்த படம் வந்து த்ரில்லராக மூவ் ஆகிக்கிட்டே இருக்குங்க. ஸோ வந்து ஒரு பக்காவான த்ரில்லர் ஃபிலிம் இது. ரேட்டிங் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நம்பி இந்த படத்தை ஏமாத்துறாதீங்க. இது மனசளவில் எங்களுக்கு பிடிச்ச படம். இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து 6.5. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 3rd பிளேஸை பிடிச்சிருக்கிறது எனிவன் பட் யூ. 2023 வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு காமெடி ரொமான்ஸ் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பியாட்ரிஸ் பென் அப்படின்னு ஒரு கப்பல் இருக்காங்க. இவங்க வந்து தங்களுடைய ஃபஸ்ட் டேட்டை நல்ல விதமாக முடிச்சிடுறாங்க. மீன்ஸ் வந்து ஒரு கப்பலுக்கே ஃபஸ்ட் டேட் தான் ரொம்ப முக்கியமானது. அது வந்து ஃபஸ்ட் கிளாஸாக போயிருக்கு. 2 பேருக்கும் அந்த ஃபஸ்ட் டேட்டில் ஒரு அளவுக்கு கடந்தமான சந்தோஷம் எல்லாமே இருந்திருக்குது. ஆனால் அந்த ஃபஸ்ட் டேட் முடிஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே அவங்க 2 பேருக்கும் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து செட் ஆகாது. அவங்க 2 பேருக்குள்ள ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு இது வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. இது இப்படியே போய்கிட்டு இருக்க சமயத்தில், இவங்களுடைய நார்மலான வாழ்க்கை அவங்க பார்த்துட்டு இருக்க சமயத்தில் திடீர்னு வந்து ஆஸ்திரேலியாவில் ஒரு கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்துக்கு எதர்ச்சியாக 2 பேரும் வந்து சந்திச்சுக்கிறாங்க ஒருத்தரை மறுபடியும். ஸோ ஒரு தடவை போனது மறு தடவை திரும்ப வராது அப்படின்லாம் எதுவும் கிடையாது. ஸோ வந்து இஃப் இட் கம்ஸ் பேக் டு யூ, அது உனக்கு தான் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து படம் சூடு பிடிக்க ஆரம்பிக்குங்க. அதுக்கப்புறம் ரொமான்ஸ் தான், ஜாலியாக இருங்க பாருங்கள். இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து 7. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 2nd பிளேஸை பிடிச்சிருக்குது அமெரிக்கானா. 2023 வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு க்ரைம் த்ரில்லர் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோஸ்ட் சட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு கலைப்பொருள். அதாவது இந்த கலைப்பொருள் வந்து ஆதிவாசிகளை சேர்ந்தது. இந்த கலைப்பொருள் வந்து சவுத் டொக்காட்டாவை சேர்ந்த ஒரு சின்ன மாகாணத்தில் வந்து பிளாக் மார்க்கெட்டில் கிடைக்க ஆரம்பிக்குதுங்க. இந்த பொருள் எப்போ இந்த மார்க்கெட்டுக்கு வந்துச்சோ அன்னைய தேதியிலிருந்து உள்ளூர் வாசிங்களும் சரி வெளியூர் வாசிங்களும் சரி யாரெல்லாம் இங்கே வராங்களோ அவங்க எல்லோரும் ஒருத்தங்களை அடிச்சுக்கிட்டு ஒரே துப்பாக்கி சண்டை, கத்தி கூத்து இப்படின்னு வந்து ஒரே கலவரமாக இருக்குங்க இந்த பூமியை. ஸோ வந்து ஒரு குரூப் என்ன பண்ணுது, இது வந்து ஒரு அதிர்ஷ்டமான சட்டை, அதை நம்ம எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை அபகரிக்க நினைக்குது. இன்னொன்று வந்து அதை ஒரு சாபக்கேடாக நினைக்குது. இன்னொரு குரூப் என்ன பண்ணுதுன்னா வந்து இது உண்மையிலே வந்து ஓனர்ஸ் வந்து ட்ரைபல்ஸ் தான், அந்த பழங்குடி மக்கள்கிட்ட திரும்ப இதை சேர்க்கணும் அப்படிங்கிறதுல மும்மரமாக ஈடுபடுது. இந்த 3 குரூப்பும் மாறி இந்த படத்தில் அடிச்சுக்கிறது, படத்தை ஒவ்வொரு பக்கம் பிடிச்சி இழுப்பாங்க. ஆனால் கிளைமேக்ஸில் பக்காவாக முடிச்சிருப்பாங்க. ஸோ வந்து இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.3.
அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்குது ரியாலிட்டி. 2023 வந்த இந்த படத்தை வந்துட்டு ஒரு த்ரில்லர் ட்ராமா ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ஃபார்மர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் இருக்காருங்க. இவருக்கு வந்து வாழ்க்கையிலே வந்து லாங்கஸ்ட்டு டெத் சென்டென்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது சாகிற வரைக்கும் ஜெயிலில் இருக்க மாதிரி ஒரு சென்டென்ஸ்னு வச்சுக்கோங்க. இந்த சமயத்தில் வந்து இவருக்கு வந்து எதுக்கு இந்த தண்டனை கொடுக்கப்படுது அப்படின்னா, இவர் வந்து தன்னுடைய கவர்மெண்ட்டை பற்றிய விஷயங்களை வந்து வெளியே லீக் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற காரணத்தினால. அப்படி என்ன லீக் பண்ணார் அப்படின்னா, 2016 யுனைடெட் ஸ்டேட்ஸ் எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷனை வந்து சீர்குலைக்கிற விதத்தில் ரஷ்யா வந்து ஒரு சில இமெயில் மூலமாக ஒரு சில ஆப்ரேஷன்ஸை மேற்கொள்கிறாங்க. அந்த ஆப்ரேஷனில் வந்துட்டு இவருக்கு சொன்ன இன்ஃபர்மேஷன் வச்சு தான் எல்லாமே நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. ஸோ இவர் வந்து உண்மையிலே நிரபராதியாக குற்றவாளியா, உண்மை என்ன அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட மிச்ச கதை. ஸோ வந்து நல்ல இன்வெஸ்டிகேஷன் ஃபிலிம் இது வந்து த்ரில்லர் ட்ராமாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இது க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் ஃபிலிம் மாதிரி தான் போகும். இதில் வந்து சிட்னி ஸ்வீனி வந்துட்டு ஒரு பக்காவான கேரக்டர், மெயின் கேரக்டரே இவங்க தான். உங்களுக்கு வந்து நார்மலாக மூவ் ஆகிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரியும், எமோஷ்னலான சீன்ஸில் ஒரு மாதிரியும் 2 வெவ்வேறு விதத்தில் நடித்து தள்ளியிருப்பாங்க. ஸோ வந்து நடிப்பு அரைக்கியாக மாறி இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் இந்த படத்துக்கு வந்து நாங்கள் அதிகமான ரேட்டிங் கொடுத்து ஃபஸ்ட் பிளேஸில் வச்சுருக்கிறோம். இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 8. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா கமெண்ட்டுகளில் கழுவி ஊற்றுங்க. பாய்.